இந்த சத்தம் வேற மாதிரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு எத்தனை பேரோட ஃபர்ஸ்ட் ஃபோன் நோக்கியா? மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சில ஓல்டு நோக்கியா ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை பத்தி வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதோட பார்ட் 2 வீடியோனே இதை சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேலான இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில நோக்கியா ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். ஆல்சோ இதை எங்கே வாங்குறது, இதுக்கு வாரண்டி எல்லாம் இருக்கா, வாங்கினதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காமல் உங்கள் டெக் ஃபார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நோக்கியா 1100. இந்த பாக்ஸில் நோக்கியா இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது ஒரு டம்மி பாக்ஸ் தான். நம்மகிட்ட எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த மாதிரி டம்மி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், உள்ளே எடுத்ததையுமே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு மேலே சேஃப்டிக்கு ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஃபோனை வெளியே எடுக்கலாம். பாக்ஸில் ஃபோன் கூடவே சார்ஜர் அண்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் எதுவுமே இல்லை. இங்கே பாக்ஸ் எப்படி ஒரிஜினல் இல்லையோ அதே மாதிரி சார்ஜர் அண்ட் பேட்டரி ஒரிஜினல் கிடையாது. இப்போ நம்மகிட்ட இருக்க சிம்மை இன்சர்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ இங்கே கொடுத்துருக்க பேட்டரியை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ஃபோனை ஆன் பண்ணலாம். இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் டார்ச் லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா பிரைட்டாகவே இருக்குது. வேணும் அப்படின்னா நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் 1.2 இன்ச்சுக்கான மோனோக்ரோம் கிராபிக் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே விசிபிலிட்டி இன்டோர்லேயும் சரி அவுட்டோர் லைட்டிங்லேயும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ எல்லா பட்டன்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்காது. கீபோர்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோனுக்கு 4G சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ உங்களால் ஜியோ சிம் யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி என்னென்னா GSM 850, 900, 1800, 1900. இந்த ஃபோனுக்கு 850 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டாக் டைம் அப் டு 4 hours இருக்கும். ஸ்டாண்ட் பை டைம் அப் டு 400 hours வரைக்கும் இங்கே இருக்கும். இங்கே கேம்ஸில் ஸ்னேக் கேம் இருக்குது. சைல்டுஹுட்டில் எத்தனை பேர்த்துக்கு இது ஃபேவரட் கேம் மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். சைல்டுஹுட்டை தாண்டி நான்லாம் 12th முடிக்கிற வரைக்குமே இந்த கேம் டெய்லியும் கன்யூவாக ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் இந்த ஃபோன் இருந்துச்சு. நோக்கியா 1100. எத்தனை டைம் கீழே போட்டாலும் எத்தனை டைம் தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த 2003 லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2009 தான் டிஸ்கன்யூ பண்ணாங்க. அதுக்கு நடுவாண்ட எப்போ வந்த ஒரு ஃபோன் தான் இப்போ நம்ம கையில் இருக்கு. அதனால இதோட லைஃப் டைம் பற்றி நான் பேச வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட மோர் தென் 15 இயர்ஸ் தாண்டி இப்போ வரைக்கும் இது ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் எங்கள் தாத்தா இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நானும் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இன்னமும் அந்த ஸ்னேக் கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபோனில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே டவர் ரிசப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. கால் பேசுறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடியோ அந்த சைட் கேட்கறதோ நமக்கு கேட்கறதோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஃபோனில் கால் பேசுறதை தாண்டி மெசேஜிங் ஆப்ஷன் இருக்குது. கால்குலேட்டர் ஸ்டாப் வாட்ச் சொல்லிட்டு இன்னும் ஒரு சில அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த நோக்கியா 1100 ஃபோனை ட்ரை பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோனை இப்போ 1049 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நோக்கியா E63. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் ஃபோன், பேட்டரி, சார்ஜர் இது மூணுமே இருக்குது. இங்கே பேட்டரியை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நோக்கியா E63 ஃபோனை ஆன் பண்ணலாம். இந்த ஃபோனோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. A to Z கம்ப்ளீட்டாக கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்பர் இருக்குது. இந்த E63 ஃபோனோட அட்வான்டேஜ் இந்த கீபோர்ட் தான். எல்லாத்துக்கும் தனித்தனியாக இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் சைடும் சூப்பரான டிசைன் இருக்குது. நோக்கியா E சீரிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 MP கேமராவும் இருக்குது. கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். 2 MP கேமரா குவாலிட்டி இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம பெருசாக இங்கே பேச முடியாது. இங்கே டாப்பில் 3.5mm ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடு SD கார்டு போகிறக்கு ஆப்ஷன் இருக்குது. பாட்டமில் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 4G சப்போர்ட்லாம் கிடையாது. ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் GSM 850, 900, 1800, 1900 தான் இங்கே இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் 2.4 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி 1500 mAh இருக்குது. கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே டாக் டைம் அப் டு 11 hours, மியூசிக் ப்ளே டைம் அப் டு 18 hours. இங்கே மியூசிக் ஃபார்மேட்ஸ் MP3, WMA, AAC, AAC+, EAAC+ எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இங்கே SD கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப் டு 8GB வரைக்கும் உங்களால் இங்கே SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனை 2008 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. இங்கே ஆர்கனைசர், பிரிண்டிங், புஷ் டு டாக், வாய்ஸ் கமாண்ட், டயல், LED ஃப்ளாஷ் இந்த மாதிரி சப்போர்ட் இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1400 ரூபா. இன்னைக்கு டீல் ஆஃப் த டே, அதாவது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா ஆஃபர் தராங்க. உங்களால் 1350 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நோக்கியா 2300. இதுக்கு முன்னாடி பார்த்த பாக்ஸ்லேயாச்சு நோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே பியூர் ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாகவே பாக்ஸில் ஃபோன் இருக்குது. அது போக எப்பவும் போல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி ஆல்ரெடி உள்ள ப்ரீஇன்ஸ்டால்டாக இருக்குது. இப்போ நம்ம சிம்மையும் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ஃபோனை ஆன் பண்ணுவோம்.
இங்கே டவர் ரிசப்ஷன் ஃபுல்லாக இருக்குது. ஆல்சோ பேட்டரியும் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பில்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஆல்சோ இங்கே எல்லா பட்டன்ஸுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்சோ இங்கே பேக் சைடுமே குவாலிட்டியான பில்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே நோக்கியா பிராண்டிங் இருக்குது. இங்கே நோக்கியா 1100க்கும் இந்த 2300க்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனையும் 2003 தான் லான்ச் பண்ணாங்க. இங்கேயும் 4G சப்போர்ட்லாம் கிடையாது. அதே சேம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த ஃபோன் ரன் ஆகுது. இங்கேயும் ஃப்ரண்ட்டில் 1.4 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 850 mAh பேட்டரி இருக்குது. டாக் டைம் அப் டு 4 hours 30 minutes தராங்க. ஸ்டாண்ட் பை டைம் அப் டு 450 hours தராங்க. இங்கேயும் அங்கே பார்த்த சேம் ஸ்னேக் கேம் இருக்குது. ஆல்சோ கால்குலேட்டர், ஸ்டாப் வாட்ச், பிக்சர் மெசேஜிங், மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவரை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனை 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு ஹை அண்ட் நோக்கியா டச் ஸ்க்ரீன் ஃபோன் நோக்கியா 5800. இதோட பாக்ஸும் நார்மலாக பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் நோக்கியா 5800 டச் ஃபோன், எப்பவும் போல் சார்ஜர், பேட்டரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு ப்ரீ அப்ளைடாக இங்கே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு. அதை ரிமூவ் பண்ணலாம். இங்கே ஃபோனோட பில்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைட் சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. நோக்கியா பிராண்டிங் இங்கேயே இருக்குது. இப்போ ஃபோனை ஆன் பண்ணலாம். இங்கே டாப்பில் தான் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே சார்ஜிங் போர்ட் 3.5mm ஜாக்லாம் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. சிங்கிள் சிம் போட்டுக்கலாம். மைக்ரோ SD கார்டு உங்களால் போட்டுக்க முடியும். அந்த 2 கை கொடுக்குற மாதிரி வருது இங்கேயே வரும். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் கே இருக்குது. ஃபோனை லாக் பண்ணுறதுக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோன் லாக் ஆகிடுச்சு. இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஓப்பன் ஆயிரும். கேமராக்காக டெடிக்கேட்டாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே கேமரா ஓப்பன் ஆயிரும். 3.2 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த டச் ஃபோனுக்கு அந்த ஸ்டிக் ஆப்ஷன் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். பட் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஃபோனும் 2008 லான்ச் பண்ணாங்க. இங்கேயும் 4G சப்போர்ட் கிடையாது. ஆனால் 3G சப்போர்ட் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் 3.2 இன்ச்சுக்கான டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1320 mAh பேட்டரி இருக்குது. இங்கே டாக் டைம் அப் டு 9 hours தராங்க. இங்கே பேக் சைட் கொடுத்துருக்க கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆல்சோ அங்கே டுவல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு QVGA கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வீடியோ காலும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இங்கே ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட் இருக்குது. அதனால் ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். 86 MB ரேம், 120 MB ரோம் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ கமெண்ட், ஃபோட்டோ எடிட்டர், ஆர்கனைசர் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோன் சிம்பியன் வாய்ஸில் ரன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பவுன்ஸ் கேம். ஸ்னேக் கேமுக்கு அப்புறம் நோக்கியா ஃபோன்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த பவுன்ஸ் கேம் தான். ஓரளவுக்கு டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஃபோன் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போவும் டச் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபோனை 1430 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 4 நோக்கியா ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ்னா என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனை செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீக்கர் போயிடுச்சு, கீபோர்ட் போயிடுச்சு, பேக் சைட் கேஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதையெல்லாம் மாற்றிட்டு ஒரிஜினல் ஆக்சசரிஸ் போட்டு புது ஃபோன் மாதிரியே வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் ரீஃபர்பிஷ்டு ஃபோன். அது மாதிரி தான் இங்கே வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணி மினிமம் 12 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 20 வருஷமெல்லாம் ஆகுது. இதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குமா அப்படின்னா ஒரு சில மார்க்கெட்டில் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நோக்கியாவோட ஒரிஜினல் ஆக்சசரிஸ் இப்போ கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்க சார்ஜர் அண்ட் பேட்டரியே ஒரிஜினல் ஆக்சசரி கிடையாது. ஹேண்ட்செட் மட்டும்தான் ஒரிஜினல், அதுவும் ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ். ஏன்டா இதை பற்றி வீடியோ போகிற நீயே பயமுறுத்துறியே, இதை எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸுக்கும் 6 months செல்லர் வாரண்டி தராங்க. ஃபோன்ஸுக்கு மட்டும்தான். பாக்ஸில் கொடுத்துருக்க சார்ஜருக்கோ பேட்டரிக்கோ இங்கே வாரண்டி கிடையாது. அதில் எல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஃபோனில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வேணால் அந்த செல்லர் வாரண்டியை 6 months பீரியடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு ரீஃபர்பிஷ்டு ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பை பண்ணலாம். மேரா லிங்க் வெப்சைட்டில் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஷாப்பிங் பற்றி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலாம். ஆல்சோ இங்கே ஃப்ரீ டெலிவரி தான். அதுக்காக தனியாக நீங்கள் எதுவுமே சார்ஜ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஃபோன் கைக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபோன் வந்த 5 நாளைக்குள்ளே நீங்கள் ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஆல்சோ வேறு ஃபோன் வேணுனாலும் இதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கான எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 4 ஃபோனில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபோன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஸ் ஃபோன் 2 தான். நோக்கியா 1100, நோக்கியா 2300. ஏன்னா இந்த 2 ஃபோனுமே வாங்கினவங்க என்னதான் 20 வருஷம் ஆயிருந்தாலும் இப்போ வரைக்கும் ஜஸ்ட் ஃபோன்
பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதிகபட்சமாக மெசேஜ் பார்க்கறதுக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இந்த 2 ஃபோனுமே ஹெவி யூசேஜில் இருந்திருக்காது. இதில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க பேட்டரியில் மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். மற்றபடி எந்த ப்ராப்ளமே இந்த 2 ஃபோன்ஸில் வராது. ஸோ நீங்கள் இந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஏதாச்சும் ஒரு ஃபோன் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டாக தான் இருக்குது. டவர் ரிசப்ஷன், கால் குவாலிட்டி எல்லாமே இந்த 2 ஃபோன்லேயும் பக்காவாக இருக்குது. சிம்மை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் மற்றபடி இந்த 2 ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டு நோக்கியா ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ்லையுமே சிம்மை என்னால் அவ்வளோ ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியல. அதனால தான் இந்த 2 ஃபோனில் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணி காட்டியிருப்பேன். இந்த 2 ஃபோன்லேயும் காட்டியிருக்க மாட்டேன். ஆல்சோ இந்த 2 ஃபோன் வாங்கினவங்க வெறும் ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் வாங்கியிருக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க தான் வாங்கியிருப்பாங்க. அதுவும் இந்த ஃபோன்ல எல்லாம் டச் ஃபோன், நீங்கள் நிறைய யூசேஜ் இருக்குது. கேமராக்காக வாங்கியிருப்பாங்க, மல்டிமீடியாக்காக வாங்கியிருப்பாங்க, இன்டர்நெட் யூசேஜ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுங்க. அதே மாதிரி வாங்கினது ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம், உடனே எக்ஸ்சேஞ்ச் போட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோனும். இது பார்க்கறதுக்கு வேணால் சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனில் என்னால் சிம்மை சுத்தமாக இன்சர்ட் பண்ணவே முடியல. ஸோ இந்த 2 ஃபோனுமே நாட் ரெக்கமெண்டபிள். பட் ஆனால் யூசர் கண்டிஷனில் தான் இருக்குது, யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இந்த 2 ஃபோனுமே இருக்குது. பட் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா அந்த 2 பேஸ் ஃபோன் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே எம்ஆர்பியிலேருந்து 50 to 80% ஆஃபர் கொடுத்து தான் சேல் பண்ணுறாங்க. ஆல்சோ நீங்கள் நியூ கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா 10% வரைக்கும் இங்கே ஆஃபர் இருக்குது. ஆல்சோ டீல் ஆஃப் த டே ஒன்லி 24 hours மட்டும்தான். நீங்கள் அந்த ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா நம்ம லிங்க் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சில பழைய ரீஃபர்பிஷ்டு ஃபோன்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாமா, எம்டிஆர் ஃபோன்ஸை கவர் பண்ணலாமா, மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.